ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெண்கள் மருத்துவம் அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நான் என்ன டாபிக் ஷேர் பண்ணுறேன்னா, பெண்களுக்கு கரு சீக்கிரமாக தங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பெண்கள் என்னென்ன வழியாக இருந்தால் சீக்கிரமாக கரு தங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டெல்லாம் குழந்தை வேணும்னா கோவிலாக போய் சுற்றிட்டு வருவாங்க, கோவிலாக போவாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் குழந்தை வேணும்னா ஹாஸ்பிட்டலாக சுற்ற வேண்டியதாக இருக்குது. அப்படிலாம் பண்ண தேவையில்லை. நம்மளே சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டாலே போதும். கரு நம்மளுக்கு தங்குறதை யாராலையும் தடுக்க முடியாது. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா உணவு கரெக்டாக இருக்கணும். பெண்களுக்கு உணவு லிஸ்ட்டு நீட்டாக இருக்கணும். என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா, வேதிப்பொருட்கள் சேர்க்காத பொருட்களை சாப்பிடணும், கொழுப்பு அதிகமாக சேராத பொருட்களை சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை அதிகமாக சேர்த்திக்கக்கூடாது, சுகர் அதிகமாக இருக்கவே கூடாது, ஸ்வீட் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும். இப்படி நீங்கள் சாப்பிட்றதால கரு உருவாகிறதுக்கும் அதோட வளர்ச்சிக்கும் எந்த தடையும் இருக்காது, நல்லபடியாக நடக்கும். உணவு நான் சொன்ன மாதிரி கொழுப்பு சேராமல் இருக்கணும், ஸ்வீட் அதிகமாக சாப்பிடக்கூடாது, சர்க்கரை பொருட்கள் சேர்த்திக்கக்கூடாது, வேதிப்பொருட்கள் சேர்த்திக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உள்ளுறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாகவும் ஆரோக்கியமாக நம்ம எல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த கரு உருவாகிறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. சுத்தமாக இருக்கணும், கை கால்லாம் சுத்தமாக வச்சுக்கணும், உள்ளுறுப்புகளையும் சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் உணவு கீரைகள் பழங்கள்லாம் அதிகமாக சாப்பிட்ணும். ரெண்டாவது சுத்தம் பற்றி பார்த்துட்டோம், சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. மூணாவது போலிக் அமிலம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டா கரு சீக்கிரமாக உருவாகிடும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அடுத்தது யோகா செய்கிறது ரொம்ப நல்லது. யோகா செய்கிறதால ரத்த ஓட்டம் சீராக அமையும். அது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்கம் உறுப்புகள் நல்ல ஆரோக்கியத்தையும் அது உடலில் நல்ல வலிமையும் இது ஏற்படுத்தும். யோகா கட்டாயம் செய்யணும். அப்படி செஞ்சால் மனசும் ரிலாக்ஸ் ஆகும், உடலும் நல்லாயிருக்கும். மேலும் யோகா பயிற்சியால் கரு உருவாகிறது அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு குழந்தை ஆகலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்தோம்னா மன அழுத்தம் ஏற்பட்டுரும். குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி மன அழுத்தம் இருக்கக்கூடாது, குழந்தை வயிற்றில் ஆனதுக்கப்புறமும் சரி மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. குழந்தை பிறக்கும் போதும் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும், உங்களுக்கு உடம்பும் நல்லாயிருக்கும், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அக்குபஞ்சர் அது ரொம்ப நல்லது. கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அக்குபஞ்சர் டாக்டரை பார்த்து எப்படி செய்யணும், எப்படிலாம் அக்குபஞ்சர் அந்த எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கரு உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சீக்கிரம் குழந்தையும் உருவாகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இந்த முறையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், சீக்கிரமாக கரு உருவாயிடும். பத்திரமா பார்த்துக்கோங்க கரு உருவானதுக்கப்புறம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.